பல மாதங்கள் ஆயின. தெனாலிராமனிடமிருந்து பணம் வருவதாக தெரியவில்லை. ஆகையால் சேட் தெனாலிராமனை சந்திக்க புறப்பட்டான். தெனாலிராமனை பார்த்து, என்னப்பா, உடல் குணமானது, குதிரையை விற்று பணம் தருவாயாக சொன்னாயே, இன்னும் தரவில்லையே, உடனே கொடு என்றான். தெனாலிராமனும் நன்கு யோசித்தான். அநியாய வட்டி வாங்கும் சேட்டுக்கு பாடம் கற்பிக்க விரும்பினான். சரி, குதிரையை விற்று பணம் தருகிறேன், என்னுடன் நீயும் வா என்று அவனையும் அழைத்து கொண்டு பக்கத்து ஊரில் நடக்கும் சந்தைக்கு புறப்பட்டனர். போகும்போது குதிரையையும் கூடவே ஒரு பூனையையும் அழைத்து சென்றான். சந்தையில் தெனாலிராமனின் பளபளப்பான குதிரையை பார்க்க பெரிய கூட்டமே கூடிவிட்டது. அப்போது ஒரு பணக்காரன் தெனாலிராமனை பார்த்து, உன் குதிரை என்ன விலை என்று கேட்டான். அதற்கு தெனாலிராமனோ, குதிரையின் விலை 1 பவுன் தான், இந்த பூனையின் விலையோ 500 பவுன். ஆனால் இந்த பூனையையும் சேர்த்து வாங்கினால்தான் இக்குதிரையை கொடுப்பேன் என்றார். பின் சேட்டிடம் 1 பவுனை மட்டும் கொடுத்தான். ஆனால் 1 பவுனை சேட் வாங்க மறுத்துவிட்டான். குதிரை அதிக விலைக்கு போகும் என்று நினைத்துத்தானே உனக்கு பணம் கொடுத்தேன், நீ இப்படி ஏமாற்றுகிறாயே என்றான். அதற்கு தெனாலிராமன், ஐயா, சேட்டை குதிரை விற்றுத்தான் உமக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னேனே. அதன்படி குதிரையை 1 பவுனுக்கு விற்று அந்த 1 பவுனையும் உனக்கே கொடுத்து விட்டேன். நீ வாங்க மாட்டேன் என்கிறாயே, இது என்ன நியாயம் என்றான். சேட்டோ 500 பவுன் வேண்டுமென்றார். இறுதியில் இவர்கள் வழக்கு மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் சென்றது. மன்னர் இவ்வாழ்க்கை ஆதியோடு அந்தமாக விசாரித்தார். பின் தெனாலிராமன் செய்தது சரியே என்று தீர்ப்பு கூறினார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.